ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், இன்னும் நான் இந்த மாதிரி ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கேன்ல. ஆருஷ் ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க. ஆருஷ் கொஞ்சம் வளர்ந்துட்டான், அவனே சாப்பிட்டுக்கிறான், எல்லாம் பண்ணிக்கிறான். இதெல்லாம் இன்னும் 1 மாதம்தான் பாப்பா பிறக்கிறதுக்கு. 9 months ஆக போகுது இப்போது. இப்போ தான் எனக்கு பயமாக இருக்குது. இந்த 9 months முடிச்சோடனே எல்லாம் அவ்வளோதான். லைக் பிடிச்சதெல்லாம் சாப்பிட முடியாது, நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடும். அண்ட் ஆருஷ் வந்து இப்போ ஓகே, அவனே காலையில் பால் கொடுத்தா ரசத்தோடு சாப்பிட்டுக்கிறது எல்லாமே. இப்போ அடுத்த வர குழந்தைக்கு எல்லாமே ட்ரெயின் பண்ணணும் முதலேருந்து. இப்போ நான் திருப்பி அந்த குழந்தையும் ட்ரெயின் பண்ணி அதை ஒரு ஃபார்மெட்டு கொண்டு வரத்துக்குள்ளே என் தலையிலே ஆல்ரெடி முன்னாடி முடியெல்லாம் கொட்டி போச்சு. இருக்கிற எல்லாமே கொட்டி போய் விக்கு செட்டோட தான் நான் சுற்றணும். நான் அப்போலாம் எப்படி 14 15 ஏன் 4 3 கூட எப்படி வளர்த்தாங்கன்னே தெரியல. எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. கூட பார்த்துக்க ஆள் இருக்கும் போதே இந்த நிலைமை, இன்னும் இல்லாதவங்க நிலமெல்லாம் என்ன பாவண்டா கடவுளே.